ஒருவனது முயற்சி செல்வத்தை பெருகச் செய்யும். முயற்சி இல்லாதவனுக்கு வறுமையை உண்டாக்கும். சோம்பேறியிடத்தில் மூதேவி இருப்பாள், முயற்சி உள்ளவனிடத்தில் திருமகள் வாழ்கிறாள். வெள்ளம் போன்ற அளவற்ற துன்பம் வந்தாலும் அறிவுடையவன் அதனை தன் உள்ளத்தில் நினைத்த அளவில் கெட்டுப்போகும். செல்வம் வந்தபோது மகிழ்ந்து அதனை பாதுகாத்தவர் வறுமை வந்த காலத்தில் அதை இழந்துவிட்டோம் என்று அல்லல் படுவாரோ? இன்பம் வந்தபோது அவ்வின்பத்தை விரும்பாதவன் துன்பம் வந்தபோது அத்துன்பத்திற்காக வருந்த மாட்டான். ஒருவனுக்கு வாழ்வும் தாழ்வும் அவனுடைய நாவில் பிறக்கும் சொல்லால் வருவதால் சொல்லில் தவறு உண்டாகாமல் காத்துக்கொள்ள வேண்டும். தெளிவான அறிவுடையவர் தாம் துன்பப்பட நேர்ந்தாலும் அதன் பொருட்டு இழிவான செயலை செய்ய மாட்டார். ஒருவன் தீய செயல்களால் சம்பாதித்து சேர்க்கப்பட்ட செல்வம் பச்சை மண் பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி காப்பது போலாகும். செயலை செய்வதற்கேற்ற உறுதி என்பது அதை செய்பவனுக்கு உள்ள மன உறுதியே ஆகும். அதை தவிர மற்றவையெல்லாம் சிறந்தவனவாகாது. ஒரு செயலை தொடங்கி முடிக்கும் வரை வெளியிடாமல் மறைத்துச் செல்வதே வலிமையானது. இடையில் வெளிப்பட்டால் துன்பம் வரும். ஒரு செயலை செய்வோம் எனச் சொல்லுதல் எவருக்கும் எளிது. ஆனால் சொன்னது போல செய்வது அரியது ஆகும். ஒரு தொழிலை ஆராய்வதன் முடிவு ஒரு முடிவுக்கு வருதலே ஆகும். அவ்வாறு முடிவுக்கு வந்த பின்னர் செயல்படாமல் காலம் கடத்துதல் குற்றம் ஆகும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.